Hi everyone, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரயில்வே மட்டன் கறி. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம மட்டனை வேக வச்சுருவோம். ஸோ மட்டன் 300 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு குக்கரில் 2 டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஹை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்து 20 மினிட்ஸ் வந்து வேகட்டும். ஸோ கிட்டத்தட்ட நல்லா வந்து மட்டன் ஒரு 82% 90% நல்லா வந்திருக்கும். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு கிராம்பு ஏலக்காய் அடுத்து 2 பே லீஃப் ஆட் பண்ணிடலாம். ஸோ கிராம்பு ஏலக்காய் 2 to 3 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து வத்தல் ஒரு 2 to 3 ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு 1.5 கப் கிட்ட பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிடலாம். இல்லாட்டி ஒரு 2 to 3 பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து உருளைக்கிழங்கு 1 இல்லை 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அடுத்து மசாலா பொடி ஆட் பண்ணிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அதுவும் 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்கிறதுக்காண்டி அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 to 4 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வர வேகட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்தது ஆட் பண்ணிடுவோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 1 சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடய சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேகட்டும். அடுத்து ஒரு டம்ளர் கிட்ட தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லோ சிம்மில் வச்சு குழம்பு நல்லா பக்குவத்துக்கு வர நல்லா வேகட்டும். ஸோ இந்த குழம்புக்கு ஏன் ரயில்வே மட்டன் கறி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய பிரிட்டிஷ் காலத்திலே வந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் ரயில்வேஸில் போகிறவங்களுக்கு இந்த மட்டன் குழம்பு வித் ரைஸ் அப்படி தான் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அதோடைய பேரே வந்து ரயில்வே மட்டன் கறி. ஸோ நம்மளுடைய குழம்பு வந்து ஒரு இதுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். மட்டனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ரயில்வே மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.